ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்க என்ன இருக்கிறேன், நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக $57,500 கிட்ட நிற்குது. மேற்கொண்டு தான் போகிற மாதிரி தான் தெரியுது. பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகும்னு தெரியுது. கொஞ்சம் ஒரு $58,500 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா $60,000 ரெசிஸ்டன்ஸ் மேலே போகும். இன்னைக்கு நாளைக்கு பார்க்கணும் எவ்வளோ வரைக்கும் போகும்னு. அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கலாம். நமக்கு இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ன்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முழுசாக குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார் இன்னும் கண்டினியூ ஆகுது. கொஞ்சம் அது ஏதாவது கொஞ்சம் பெருசாச்சுன்னா திருப்பி பிரச்சனை. இது இல்லாமல் இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் கொஞ்சம் பெருசாச்சு. அதனால ஏதாவது பாதிப்பு இருக்கலாம். ஏன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே ரெட்ல இருக்கு. எல்லாமே பயப்படுறாங்க ரஷ்யா உக்ரைன் வார் ரொம்ப பெருசாகுமோ. ஏன்னா உக்ரைன்காரன் போய் ரஷ்யாவில் அடிக்கிறான்னா இது பெரிய வார் ஆகுமோன்னு பயப்படுறாங்க. பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் தற்சமயத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்ட் தெரிகிற மாதிரி இருக்கு. பார்ப்போம். இப்போ நம்ம பிட்காயினுக்கு வந்தாக்கா, பிட்காயின்ல இன்னைக்கு நிறைய நல்ல செய்திகள் இருக்கு. அது இல்லாம ஷிபா இனு காயின்ல கூட நல்ல செய்திகள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன், பாருங்க. பார்த்தா உங்களுக்கே புரியும். நான் கிளிப்பிங்ஸ் வைக்கிறது நீங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் வைக்கிறேன். கிளிப்பிங்ஸு படித்தா உங்களுக்கு கிளியராக தெரியும் என்னன்றது, அதுக்காக தான் வைக்கிறேன். அதே மாதிரி நான் இந்த வீடியோ எண்டில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதில் நான் காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சு நல்லா இருக்கு, அதோட லிங்க் வைக்கிறேன். யாருக்காவது வேணும்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அது வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சு. இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணிங்கன்னா கூட நான் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. இப்போ வசீரெக்ஸில் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது கூட எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வசீரெக்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, வசீரெக்ஸ் விக்டிம்ஸ் லிஸ்ட் 7 key demands following $230 million hack. Users demand a pledge from Wazirx against bankruptcy and full asset disclosure including wallet address. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வாக்கு கொடுங்க, நீங்கள் பேங்க்ரப்சி அனௌன்ஸ் பண்ண மாட்டீங்கன்னு. அதுக்கப்புறம் வித்ட்ராவல் செலவு பண்ணுங்க. அது மாதிரி ஒரு 7 டிமாண்ட் வச்சுருக்காங்க. அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்புறம் நிறைய பேர் ஒரு யூனிட்டி ஃபார்ம் ஆகி, சில பேரெல்லாம் ஃபார்ம் ஆகி போயிருக்காங்க, போய் டிமாண்ட் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எது நடந்தாலும் இன்னும் 15-20 நாள் மேலேயே பிடிக்கும் எது நடந்தாலும். ஆனால் எனக்கு புரியாது என்னன்னா, அவங்ககிட்ட இன்னும் 3000 கோடி இருக்கு. 3000 கோடியில் வித்ட்ராவலுக்கு கொஞ்சம் நம்ம எக்ஸ்சேஞ்சில் பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகே, இப்போ நம்ம ஷிபா இனு காயின்ல ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, இந்த மாதம் ஆகஸ்ட் 13-14 தேதியில கனடா டொரண்டோவில் பிளாக் செயின் ஃபியூச்சரிஸ்டிக் கான்ஃபரன்ஸ்ன்றது ஒன்று வருஷம் நடக்கும். இந்த வருஷம் கனடா டொரண்டோவில் நடக்குது. அதுக்கு டைட்டில் ஸ்பான்சர்ஸே நம்ம ஷிபா இனு காயின். ஷிபா இனு காயின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் அந்த கிராஷ் வந்தப்போ கொஞ்சம் ஒரு 1000 சீரியல் வரைக்கும் போச்சு காயின் டிசிஎக்ஸில், ஐஎன்ஆரில். அங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகி
1300 வரைக்கும் வந்தது. தற்சமயம் 1250 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பாசிட்டிவ் நியூஸ் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 ட்ரில்லியன் காயின்ஸ் கை மாறி இருக்குன்றாங்க 24 மணி நேரத்தில். பேர்னிங் நல்லா இருக்கு. பாசிட்டிவாக போகணும், வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல நியூஸ் நிறைய இருக்குன்றாங்க, பார்க்கலாம். ஏதாவது நல்லா ஏறினா நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஓகே, இப்போ அமெரிக்காவில் நம்ம பிட்காயினுக்கு சம்பந்தப்பட்ட சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அது சொல்றேன் பாருங்க. US to establish Bitcoin tax-free zone for digital economic growth. டிஜிட்டல் எக்கனாமிக் growthன்னு ஒரு டேக்ஸ் ஃப்ரீ பிளான் ஒன்று கொண்டு வராங்க பிட்காயினுக்கு. இது நல்ல விஷயம். யூஎஸ் கவர்மெண்ட் கொண்டு வர பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட ஏதாவது ப்ரப்போசல் கொண்டு வந்து நம்ம டேக்ஸை கொஞ்சம் குறைச்சாங்கன்னா, டேக்ஸ் பர்டன்னா நல்லா இருக்கும். நம்மளும் ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. எதுவும் பட்ஜெட்டில் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல, ஒன்றுமே சொல்லலை. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அடுத்தது இன்னொரு கிளிப்பிங் இருக்குது, இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமே. அது என்னன்னா, a new proposal is underway in the United States which aims to establish the country as a global leader in digital economy. டிஜிட்டல் எக்கனாமியில் குளோபல் லீடராக ஆக்கணும் யுனைடெட் ஸ்டேட்ஸை அப்படின்னு பார்க்குறாங்க. இது ஒரு நல்ல அருமையான விஷயம். கண்டிப்பாக அமெரிக்காக்காரன் பண்ணான்னா ஆட்டோமேட்டிக்காக மிச்ச நாடுகள் எல்லாமே பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் எல்லாமே டிஜிட்டல் கரன்சி தான். கண்டிப்பாக நம்ம பிட்காயின் எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி இந்த வருஷ கடைசிக்கு $1 lakh போகும். ஆட்டோமேட்டிக்காக எப்போ பிட்காயின் $1 lakh போகுமோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆல்ட் காயின்ஸ், மெமி காயின்ஸ் எல்லாமே மேலே போகும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது லிஸ்ட்டு சொல்கிறேன், கடைசியில் வீடியோ எண்டில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக்க வேண்டிய காயின்ஸு பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு கிளிப்பிங் இருக்குது, அது படித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ அமெரிக்காவில் பெரிய பெரிய பேங்க்ஸ், மார்கன் ஸ்டான்லே, கோல்டன் சாக்ஸு, இந்த மாதிரி பெரிய பேங்க்ஸில் வெல்ஸ் ஃபார்கோன்னு இருக்கு, 3rd largest பேங்க். அதோட கிளிப்பிங் ஒன்று இருக்கு, படிச்சு காட்டுறேன் பாருங்க. வெல்ஸ் ஃபார்கோ பிளான்ஸ் டு அலோவ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் டு ஆஃபர் பிட்காயின் ETF டு தேர் கிளைண்ட்ஸ் following Morgan Stanley according to the sources. இப்போ பிட்காயின் எத்தீரியம் ஸ்பாட் ETF அமெரிக்காவில், ஹாங்காங்கில், ஆஸ்திரேலியாவில் அருமையாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்லா ஃபுல்லாக இன்ஃப்ளோஸ் வருது. அதனால் பிட்காயின் கண்டிப்பாக மேலே போகும். கொஞ்சம் இந்த இஸ்ரேல் ஈரான் வார்னால கொஞ்சம் டவுன் ஆச்சு. இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறது எதுனால பயப்படுறாங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் வார் எங்கே பெருசாகுமோன்னு பயப்படுறாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இன்னைக்கு நாளைக்கு என்ன அவ்வளோ கொஞ்சம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் அது சால்வ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கிளிப்பிங் இருக்குது, படிச்சு காட்டுறேன் பாருங்க. நம்ம ஷிபா ஐனு காயின்ல ஒரு நல்ல நியூஸ் இருக்கு. அது என்னன்னா, ஷிபா ஐனு எமர்ஜஸ் ஆஸ் டைட்டில் ஸ்பான்சர் ஃபார் கனடாஸ் Web3 ஈவெண்ட். கனடாவில் சொன்னா உங்களுக்கு, கனடாவில் பிளாக் செயின் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட பிளாக் செயின் ஃபியூச்சரிஸ்டிக் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு இந்த மாதம் ஆகஸ்ட் 13-14 நடக்குது. அதுக்கு ஸ்பான்சர்ஸே நம்ம ஷிபா ஐனு காயின். இது ஒரு அருமையான செய்தி. இது வருஷம் நடக்கும். கனடா டொரண்டோவில் நடக்குது. இந்த ஈவெண்ட் அருமையான ஈவெண்ட்டு. கண்டிப்பாக இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வரும். நம்ம ஷிபா ஐனு சில புது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுறோம். K9 ஃபைனான்ஸோட சேர்ந்து நாங்களும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஈவெண்ட்டில்.
அது ஒன்று நல்ல நியூஸு. அப்புறம் இன்னொரு கிளிப்பிங் இருக்குது, அது படித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஷிபா இனு காயினுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு கிளிப்பிங் என்னன்னா, த ஈத்தர் டொரண்டோ கான்ஃபரன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி events lined up to be held at the upcoming blockchain futuristic conference and Canada Crypto Week. These events alongside the Ether Women Conference will occur on August 13th, 14th, 2024. இது வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. டொரண்டோவில் இந்த வீக் 13-14 தேதியில் நடக்கும் அப்படின்னு, டியூஸ்டே வெட்னஸ்டேல நடக்கும் அப்படின்றாங்க. இது அருமையான விஷயம். இதுக்கு டைட்டில் ஸ்பான்சர்ஸ் ஷிபா ஆகிறதால ஷிபா நல்லா ஏறும். கொஞ்சம் இன்னும் ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் மேலே ஏறினா நல்லா இருக்கும். அங்கேருந்து பாசிட்டிவாக பம்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா பிரேக் பண்ணணும். ஏன்னா அது பிரேக் பண்ணணும்னா பிட்காயின் $60,000 தாண்டி மேலே வந்தால் தான் நம்ம ஷிபா இனு காயின் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே மேலே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு சில இம்பார்ட்டன்ட் காயின்ஸ், பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் நான் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. நல்ல காயின்ஸு எல்லாமே டிப்ஸில் இருக்குது, தற்சமயம் பயங்கர டிப்ஸில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கங்க. அதில் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துக்க வேண்டியது பால்கா டாட். பால்கா டாட் ஏதாவது கொஞ்சம் 400 கீழே வந்ததுன்னா, இப்போ தற்சமயம் இருக்கிற ப்ரைஸில் 400 ரூபாயில் கூட அது வாங்கலாம். அருமையான காயின் பால்கா டாட்டு. அப்புறம் ஆடா ரொம்ப அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்குது. 28 ரூபா 30 ரூபாயில் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி போட்டு வைங்க, அருமையான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் மேட்டிக் கூட 34 ரூபா 35 ரூபா கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம், வாங்கி வச்சிடுங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு 6 மாதம் வச்சிருந்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலா காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. காலா காயின் 1 ரூபா 55 பைசாவில் இருக்குது. அது ஒரு அருமையான காயின், அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் டாஜ் காயின் 9 ரூபாய் கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம் டாஜ் காயின், அது ஒன்று பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கீழே வந்ததுன்னா இன்வெஸ்ட் பண்ணி தைரியமாக வாங்கி வைங்க, நல்லா ஏறும். அப்புறம் எத்தீரியம் வந்து தற்சமயம் 2,20,000 ரூபாய் கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அது நல்ல விலைக்கு போகும். இப்போ ஸ்பாட் ETF ட்ரேடிங் கூட அருமையாக நடக்கிறதால கண்டிப்பாக மேலே போகும், அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோலானா வாங்கினா 13,000 ரூபாய் கிட்ட இருக்குது தற்சமயம். கண்டிப்பாக மேலே போகும், அதுவும் நல்ல லாபங்க கொடுக்கும். ஏன்னா எதுக்கு நான் பெரிய காயின்ஸ் சொல்கிறேன்னா, ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு நல்ல லாபங்க கொடுக்குறது எத்தீரியம், சோலானா, பிட்காயின் கேஷ், இதெல்லாம் வந்து சீக்கிரமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த இம்பார்ட்டண்ட் காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆண்டோன்னு நேற்று ஒரு காயின் சொல்லியிருந்தேன், அது 65 ரூபாயில் இருக்குது. கண்டிப்பாக அது நல்லா ஏறும், அது ஒன்று பார்த்துக்கோங்க. அது ஆப்டாஸ் பிளாட்ஃபார்ம் மேலே டெவலப் ஆனது, அது நல்லா இருக்குது. அப்புறம் பெப்பி காயின் ரொம்ப லோவில் இருக்குது, கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம். அப்புறம் ஃப்ளாக்கி வாங்கி வைக்கலாம், அதுவும் லோவில் இருக்குது. அப்புறம் புக் ஆஃப் மெமி, பாங்க், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் காயின்ஸ் எல்லாமே நல்ல காயின்ஸ் எல்லாமே லோ ரேட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் இப்போ ரிஸ்க் எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ட்ரேடிங் கூட பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும். என்னென்னா ஒரே ஒரு சின்ன டவுட்டு, நம்ம ஈரான்-இஸ்ரேல் வார் எதுவும் பெருசாகாமல் இருந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக போகும். இந்த ரஷ்யா உக்ரைன் திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்க, அது எங்கே போய் முடியும் என்னன்னு பார்க்கணும். இதுக்கு வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.